ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஜவ்வரிசியில் வடை. நம்ம வந்து நிறைய ஜவ்வரிசி இருக்குது, மாவு ஜவ்வரிசி எல்லாம். இது வந்து நைலான் ஜவ்வரிசி சின்னதாக இருக்கும் இல்லையா, இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. இது நல்லா ஊறி இருக்கும். இது அரைக்கலாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சுன்னா போதும். இப்போ இதில் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சரியாக வடிகட்ட உங்களுக்கு வரலன்னா ஜல்லடை இருக்கும் இல்லையா, அதை வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இது வடையாக சுடுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். ஏன்னா அது பைண்டிங் ஆகும், அதுக்காக தான். இதை சேர்த்தா மட்டும்தாங்க நம்மளுக்கு வடை சுடுற பக்குவமே வரும். சில பேர் வந்து உருளைக்கிழங்குக்கு பதில் ப்ரெட் இருக்கும் இல்லையா, ப்ரெட்டோட ஓரம் அந்த ப்ரௌன் கலர், அதை வந்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். வெங்காயம் பொடி பண்ணி, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி, கேரட், காரத்துக்கு மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் வேண்டாம், மிளகாய்த்தூளே போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதாங்க இதோட டேஸ்ட்டையே நம்மளுக்கு அதிகப்படுத்தி தரப்போகுது. வறுத்த கடலை. இதை வந்து தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்ம ரெசிபிங்க இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கையை வச்சு எல்லாத்தையும் கலந்து விடணுங்க. உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இருக்க இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லையா, அதுவே போதும். இது கரெக்டான பதமாக இருக்குங்க. நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா பிணைஞ்சிக்கங்க. இப்போ எண்ணெயில் பொரிக்கிறப்போ ஜவ்வரிசி வந்து பொரிஞ்சு வருங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய ரிசப்ஷனில், கல்யாணத்துலலாம் வந்து இந்த ரெசிபியை வந்து போடுறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை நல்லா துச்சு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ வந்து கையாலேயே எப்படி பண்ணலாம். இது போல் தட்டி நம்ம சேர்த்துடலாங்க. ரொம்ப சேர்க்காமல் ஒரு 4-5 போட்டு எடுங்க, இல்லைனா வந்து அது பிரிஞ்சு வருங்க. இது பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எதுவும் கையை வைக்க வேணாம், அது வந்து பிரிஞ்சு ஓடிடுங்க. ஜவ்வரிசிலாம் இங்கே பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. ஈஸியாக வருங்க. அதுக்கேற்ற பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கும் பத்தலைன்னா வேர்க்கடலையும் சேர்த்துக்கங்க. தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி போடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா இது உடையாமல் வருங்க. ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது பிரிஞ்சு ஓடும். பக்குவம் தாங்க முக்கியம். இங்கே பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி எப்படி முத்து முத்தாக பொரிஞ்சு வந்திருக்கு. ஊற வச்சாதான் இந்த அளவுக்கு அது பொரிஞ்சு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்ம ரெசிபிங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் ஃபங்க்ஷன் வந்தால் கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இது வெந்துடுச்சு. மிச்சத்தையும் இது போல் சுட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நான் சொன்ன பொருள்லாம் சேர்த்திங்கன்னா தான் இந்த பைண்டிங் கரெக்டாக வந்து உங்களுக்கு வடை பிடிக்கவே வரும். இதில் ஏதாவது கம்மியாச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பைண்டிங் கரெக்டாக வரல, எண்ணெயில் பிரியுதுன்னா வேர்க்கடலையே இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.